பிதாவாய தேவனும் குமாரனாய தேவனும் ஒருவரா இருவரா? இப்ப பிதா தான் இயேசுவா பூமியில வந்து பிறந்தாரு. இப்பதான் செய்திக்கு போறோம். இப்போ நிறைய பெட்டிகாஸ்ல என்ன சொல்லுவாங்க, பிதா தான் இயேசுவா குமாரனா வந்து பிறந்தாரு, குமாரன் தான் பிதாவா போயிட்டாரு. ஒரு டிராமா போட்டது மாதிரி, நடித்தது மாதிரி, அவதாரம் நடிப்பு, ஒரு டிராமா, ஒரு சீனரி போடுற மாதிரி, ஒரே ஆள் 2 வேஷம் போடுறது மாதிரி அப்படி சொல்கிற சபைகள் நிறையா இருக்குது. அப்படி செய்கிற டிராமா போடுற தேவனை நம்ம தேவன் அல்ல. சத்தியம் தெளிவாக இருக்குது. பிதா வந்து இயேசுவா வந்து குமாரன் ஆகலை, குமாரன், அதனால தான் தேவத்தாயின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, பிதா தான் குமாரன் ஆகிட்டாரு, குமாரன் தான் பிறந்தாரு, அதனால தேவத்தாய் அப்படின்னு சொல்ல கேத்தலிக் விரும்புகிறாங்க. அப்படி இல்லை, பிதா தான். அது நம்ம அடுத்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து குமாரன் தான். அப்போ இங்கே பார்ப்போம், வெளிப்பாடு 4:9 படித்தோம்னா இந்த தெளிவுகள் தோன்ற கிளம்பிடும். வெளிப்பாடு 4:9-10 மேலும் சிங்காசனம் வீட்டிலிருந்து சதாகாலம் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது, ஆமென், சதா காலிலும் உயிரோடு இருக்கிறவர், அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும், சதா காலிலும் உயிரோடு இருக்கிறவர். இப்போ நிறையா பேருக்கு வந்து வசனத்தை நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் புரியாது. சில வசனங்களை சொன்னால் தெளிவாய் எளிதாய் புரியும். அதனால நிறைய வசனம் இருக்குது, உங்களுக்கு நான் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு புரிகிறது மாதிரி சிலர் எடுத்து சொல்கிற மாதிரி இருக்க வசனத்தை தான் நான் இங்கே கோடிட்டு பண்ணியிருக்கேன். வசனம் நிறையாவே இருக்குது. ஆமாம். அப்போ 10 சொல்கிறார், 24 மூப்பர்களும் சிங்காசனம் வீட்டில் இருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதாகாலம் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கீடங்களை சிங்காசனம் முன்பாக வைத்து, ஆமென், சதாகாலம் உயிரோடு இருக்கிறவரை தேவாதி தேவனை தொழுது கொண்டிருக்கிறார்கள். சதாகாலம், இந்த சதாகாலம் உயிரோடு இருக்கிறவர் வந்து பிதா. ஆமென். இப்போ அடுத்த வசனத்துக்கு போகிறோம். அடுத்த வசனத்தில் 8 யோவான் 1:18 வசனம். யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடி இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். ஆமென். பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஒரு லட்சத்தில் சத்தத்தை கேட்டதில்லைன்னு இருக்கும், அது வந்து சரியான வார்த்தை இல்லை. மோசையிட்டே தேவன் கேட்பாரு, உபாகமம் 4 கேட்பாரு, எந்த ரூபத்தை என்ன பார்த்து, எந்த ரூபத்தில் நீ செய்து வைப்ப, எந்த ரூபத்தை நீங்கள் வந்து கடவுளுக்கு உருவம் கொடுப்பீங்க, நீ அக்கினி நடுவே நீ பார்க்கும் போது பச்சிக்கிறோம் அக்கினியாக இருந்தேன், எனக்கு எந்த ரூபத்தையும் கொடுக்காத அப்படின்னு மோசையிட்டே சொன்னார். அவரே அந்த ரூபத்தை காணலை, சத்தத்தை கேட்டார். ஆமென். ஒருவனும் பிதாவை கண்டவன் இல்லை. யார் மட்டும் கண்டதா? குமாரனை தவிர. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு முன்பாகவே சொல்லியிருப்பேன், பரலோகத்தில் இருக்கிற சேனைகள் கூட பிதாவை காணலை. நல்லா கேட்டுக்கங்க, இங்கே கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான செய்தி. பரலோகத்தில் இருக்கிற சிராபின் கெர்மீன்களோட மேலானவங்க யாரும் இல்லை. 6 ரெக்கை கொண்டு அப்படி அரியணையில் சூழ்ந்து இருக்கிறாங்க 4 பேர், 4 உயிர்கள். அந்த 4 ரெக்கை கொண்ட 4 உயிர்கள் கொண்ட அந்த சிராபின் கெர்மீன்களை ஒன்று அவங்க முகத்தை மூடிக்கிறாங்க. அந்த ரெக்கையில் ஒரு ரெக்கையில் பறக்கிறாங்க, ஒரு ரெக்கையில் காலை முடிக்கிறாங்க. அந்த பணிவு அவங்க பிதாவை பார்க்க மாட்டாங்க, பார்க்கல. அதனால தான் அங்கே ஒருவனும் கண்டதில்லை. எனக்கு அப்படி என்ன பண்ணுதுன்னா, பரலோகத்திற்கு உங்க கூட பிதாவை பார்க்க முடியல. அவ்வளோ பிரகாசம், அவ்வளோ மாட்சி, அது மகிமையை தான் பார்க்க முடியும், அவர் ரூபத்தை சாயலை பார்க்க முடியாது. ஆனால் சாயல் இருக்கா? இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க? எப்படி பிதாவுக்கு சாயல் இருக்குன்னு ஒரே ஒரு வசனத்தை சொல்லுவீங்க? சூப்பர், கை தட்டுங்க. கரெக்டா சொன்னாப்ல. நீங்க சாயல் இருக்கீங்கன்னா நம்ம சாயல், அவர் சாயலை நம்ம படைக்கப்பட்டோமா? அப்ப அவர் சாயல் இருக்கா இல்லையா? அந்த சாயலை ஒருவரும் கண்டதில்லை, மனுஷன் யாவரும் இல்லை, பரலோகத்திற்கவையில கண்டதில்லை. ஆமென். அப்படிப்பட்ட சாயலை கொண்டவர். அப்ப சாயல் இருக்கா இல்லையா? பிதாவுக்கு இருக்கு. ஆனால் காண முடியாத சாயல். கண்டா செத்து போயிடுவான். பரலோகத்திற்கே அந்த மாட்சியை காண முடியல.
இன்னைக்கு நம்ம பேச கொடுக்குறேன், உள்ளத்தில் வந்திருக்கிறேன்னு சொல்கிறாருன்னா அது என்ன கிருபனே எனக்கு தெரியலப்பா. அவ்வளோ இறக்கம் இறக்கம் இறக்கம், சும்மா பாடுறோம் இறக்கம் நிறைந்தவரே. அவருடைய அன்பு மேலானது. இன்னும் சொல்ல போகிறேன், அவ்வளோ மென்மையானது. அப்போ தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்ட. அடுத்த வசனம் 9, 1 தீமோத்தேயு 6:16. 1 தீமோத்தேயு 6:16 ரொம்ப அருமையான விளக்கம் கொடுக்கும். ஒருவராய் சாகாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென் ஆமென். சாகாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளி, அதை ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பிதா யாரு? அவர் மரணன்றது ருசி பார்க்கவே இல்லை. அவருடைய ஒளி ஆவி மனுஷன்டையோ யார்கிட்டையும் இணையாது. நம்மகிட்ட இணையாது. நல்லா கேட்டுக்கங்க, நம்மகிட்ட இணையாது, வரமாட்டார். அப்படிப்பட்ட பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மகா பரிசுத்தர். அதனால அவர் பரிசுத்தர் பரிசுத்தம் சொல்லி அன்புள்ளவர், இறக்கம் உள்ளவர், நீங்க சாந்தம், பொறுமை உள்ள எல்லாமே இருக்கு. எல்லாத்தோட நம்பர் 1 அவருக்கு பரிசுத்தர் 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 பரிசுத்தர். எந்த அதோடையும் சேர முடியாது. அவ்வளவு மகா பரிசுத்தர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவரை தான் நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப பிதான யாரு? சாகாமை உள்ளவர்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்பதான் நீங்க பிரித்து யாருக்கும் எடுத்து சொல்ல முடியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் வித்தியாசம் என்ன? வெளிப்பாடு 1:18. வெளிப்பாடு 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு போல உடையவனா இருக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா? நான் மரித்தேன், ஆனா உயிரோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அந்த மரிப்பை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் சாகாமையுள்ளவர், இவர் மரித்தார், உயிர்த்தார். இப்ப பிதாதான் பூமியில குமாரனா பிறந்தாருன்னா அவருக்கு என்னவாயிரும்? அவர் மரணத்தை ருசி பார்த்தவராயிரும் பிதா. புரியுதா? அவர் மரணத்தை ருசி பார்க்காத பிதா அவருடைய புறப்பட்டு ஜீவ வார்த்தையான தேவகுமார் மாம்சமாகி மரித்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெளிப்பாடு 2:8. செமனா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா. வெளிப்பாடு 2:8. செமனா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. ஆமென். தாம் மரித்ததை சொல்லுகிறார், அவர் உயிர்த்ததை சொல்லுகிறார், மரணத்தை ஜெயித்தவர் சொல்லுகிறார். அப்ப குமாரன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். மத்தேயு 26:64 அதுக்கு இயேசு, நீ சொன்னபடியும் நான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வர்களுடைய வலது பாரசத்திலே வீட்டிருப்பதையும் வானத்தின் மேகமில் வருவதையும் இது மூல காண்கிறென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அது பல தடவை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவர் தேவகுமாரன். அவர் தேவகுமாரன் தான் சொல்லணும். ஏன்னா வானத்திலிருந்து பூமிக்கு பிறந்து மனுஷ ரூபத்தில் அவர் பிதா கிட்ட போகிறவர். அவர் தேவகுமாரன். ஆனால் அவர் எப்பொழுதும் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்ன தெரியுமா? மனுஷகுமாரன். ஏன் அப்படி சொல்லுகிறார்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இது அநேகருக்கு தெரியாத ஒரு வார்த்தை. மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லும் போது தான் சாத்தானுக்கு எரியுது. ஆமென். ஏன் அப்படி சாத்தானுக்கு எரியுதுன்னா, மனுஷன் ஒன்றும் பிதாவிட்ட போகக்கூடாது, மனிதன் போகக்கூடாது. பாவ மனுஷன் பிதாவிட்ட போக முடியாது. அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த, இவன் போக முடியாது, போகக்கூடாது, இவன் பாவி அப்படின்னு வைத்திருந்த அந்த நிலையை மனுஷனாய் மாற்றி அந்த நீதியின் சாசனத்தை உடைத்து பிரித்து படித்து மனிதர்களை போகும் உரிமையை கொடுத்து அவர் போய் மனித ரூபத்தில் அமர்ந்திருக்கிறார் பிதாவின் வலப்பக்கம். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து மனுஷர் மேல் வைக்கிற அன்பு, பிதா வைக்கிற அன்பு, அந்த நீதியை உடைத்தார். சாத்தான் அந்த நீதியை பிடித்து கொண்டிருந்தான். நானாவது போகலாம், குற்றம் சாட்டிகிட்டே இருக்கலாம், ஆனால் மனுஷன் போகக்கூடாதுன்னு நினச்சான். ஆனால் போகக்கூடாத மனுஷன் போனதுனால அவன் வெளியே தள்ளப்பட்டான். அவனுக்கு வெளியே வந்தான், கோபத்தோடு இருக்கிறான். இப்பொழுது என்ன செய்கிறான்? ஒருவரும் போகக்கூடாதுன்னு வேலை செய்கிறான். மத்தேயு 16:27 மனுஷகுமார் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்துவாய் தம்முடைய தூதரோடு வருவார்,
அப்போது அவனவன் கிரிகித்தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. அப்ப மகிமை பொருந்தினராக தம்முடைய தூதரோடு வருவார். என்ன மகிமை பொருந்த? பிதாவின் மகிமை பொருந்தினராக. பிதாவின் மகிமை என்னது? தேவத்தன்மை. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது என்ன தன்மையில வர்றாரு? தேவனாக வருகிறார். தேவனாகி எப்படி வர முன்னால் அவர் தேவனோடு தேவனாய் இருந்தாரோ, மீண்டும் போய் அவர் சர்வ வல்லமையில தேவனாக வருகிறார். அப்ப போகும்போது என்னவா போனாரு? மனுஷனா போனார். சர்வ வல்லமையில போனாரா? வல்லமையில போனார். பூமியில 3 வருஷம் என்னவா இருந்தாரு? வல்லமையில இருந்தார். அவர் பிதாவிட போய் என்ன பெற்றாரு? சர்வ வல்லமையை பெற்றுக்கொண்டார். சர்வ வல்லமை வேற, வல்லமை வேற. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வ வல்லமையில இயேசு வர போறாரா? வல்லமையில வர போறாரா? கலிலியரே நீங்கள் பார்த்தவண்ணம் வரப்போகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதான் உண்மை. ஆனா போகும்போது அவர் போன வகையில வரமாட்டார். போகும்போது மனுஷகுமாரனா போனார். வரும்போது மனுஷகுமாரன் போகும்போது மனுஷகுமாரன் வல்லமையில போனார். வரும்போது மனுஷகுமாரன் சர்வ வல்லமையில வருவார். பிதாவின் மாட்சி பொருந்தி வருவார். பிதாவுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம். அப்ப தேவனா வருவாரா? தேவன் தாமா வருவாரா? தேவனாய் தான் வருவார். ஈக்குவல். பிதாவோடு ஈக்குவலா தேவனா இருக்கிறார். அந்த ஈக்குவல் தன்மை யார் கொடுத்தது? குமாரன் பரலோகம் போய் யாரோடு இணைந்திருக்கிறார்? பிதாவோடு இணைந்திருக்கிறார். என்னவா இருக்கிறார்? சர்வ வல்லமை இருக்கிறார். இந்த செய்தியை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிதா குமாரனை இணையும் போது குமாரன் வல்லமையிலே தான் இருப்பார். அது பிதா இணைகிறது. குமாரன் பிதாவோட போய் இணைஞ்சா சர்வ வல்லமை. தானியேல் 7:13 ராஜதரிசனத்தில் நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ மனுஷகுமாரன் சாயலான ஒருவர் வானத்து மேலுடைய வந்தார். அவர் நீண்ட ஆயுசுல இடம் மட்டும் வந்து அவர் சமூகத்தில் கொண்டு வரப்பட்டார். ஆமென். நல்லா கேட்டுக்கங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்க தீர்க்கதரிசி கூட அறியாததை தானியேல் அறிந்து கொண்டார். வெளிப்படுத்தின தானியேலுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கர்த்தத்துவம், இந்த தேவத்தன்மை எல்லாம் குமாரன் கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு. புரியுதா? அப்ப 2 பேருக்கு. அப்ப நான் அந்த செய்திக்கு முடிகிறேன். பிதாவும் கடவுள், இயேசு கிறிஸ்து கடவுளா? கடவுள் இல்லையா? 2 பேரும் கடவுள் தான். இப்ப 2 பேரும் கடவுள் பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்து தேவத்தன்மையில தேவன் ஆயிட்டாரு, தேவனா இருக்கிறாரு. பிதாவும் தேவனா இருக்கிறார். அப்ப 2 கடவுளா? வெளிப்பாடு 5:6-9 அப்போது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கு 4 ஜீவன்களுக்கும் மூப்பருக்கும் மத்தியில் இருக்க கண்டே. அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உண்டாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்க அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். பிதாகிட்ட என்ன இருக்கு? 7 ஆவி 7 கொம்பு. அப்படின்னா அது பூர்ணம்னு சொல்ற வார்த்தை 7ன்னா 7 இல்லை, இன்ஃபினிட்டிவ். அது பூர்ணமானதுக்கு தான் எபிரேய வார்த்தையில 7ன்னா முழுமைன்னு அர்த்தம். முழுமையானதை இருக்கிற தேவன், பிதாவாய தேவனுடைய போய் நிற்கிற ஆட்டுக்குட்டியார்னா குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பலியாகி ஒரு ஆடை போல மனுஷனாக பலியாக்கப்பட்டவர் போய் நிற்கிறாரு. அந்த பிதாவுக்கு என்ன தன்மை இருக்கிறதோ, யோவான் சொன்னார்கள் அதே ஏற்ற மகிமையை கண்டோம்னு. அந்த மகிமைக்கு ஏற்ற அந்த மகிமை பூரண வல்லமை ஆவி அனைத்தையும் இந்த குமாரன் பெற்றிருக்கிறனால பரலோகத்திற்கு அவங்க என்ன செய்யறாங்க? அங்க 8ல படிங்க. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சொரமண்டங்களையும் பரிசுத்தவான்களே ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த போர்க்கலசங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியார் முன்பாக வணக்கமாய் விழுந்து. எந்த பிதா ஒருவரை வணங்கி ஆராதித்து கொண்டு இருந்தார்களோ அதே இயேசு கிறிஸ்துவை வணக்கமாய் விழுந்து. புரியுதா? அப்படின்னா வணக்கமாய் யாரை மட்டும் தொழுது கொள்ளணும்? தேவனை மட்டும்தான். இப்ப யார் தேவனா இருக்கிறது? பரலோகத்திற்கு அவங்க வணங்குறான்னு நீ பூமியில் இருக்க நீ என்ன செய்யணும்? வணங்கணும். அவங்களே தேவனேன்னு சொல்லி வணங்கினா நீ தேவனேன்னு வணங்கணுமா இல்லையா? அவர் தேவன் ஆயிட்டாரு, பிதாவோடு இணைந்து இருக்கிறார். பரலோகத்திற்கு யாவும் பிதாவோட இருக்குது, ஆனா இணைந்து இல்லை. பரலோகத்திற்கு மூப்பர்களும் சராபினும் கெர்பீர்களும் யாவரும் இருக்கிறார்கள். அவர்கள தேவன் ஆக்கப்படல, தேவனோடு இருக்கிறாங்க. ஆனா குமாரன் ஒருவர் தான் தேவனோடு தேவனாய் இணைந்து தேவனாய் இருக்கிறார்.
ரைசலா. அதனாலதான் அவங்க வணங்குறாங்க. பெற்றுக்கொள்ள பாத்திரம் உமக்கு உரியது. தேவ கணத்தை, தேவனுக்குரிய கணத்தை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள இவருக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொல்றாங்க. தொடர்ந்து படிச்சீங்கன்னா தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் அது முத்திரை உடைக்கவும் பாத்திரா இருக்கு. ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதி எங்களை தேவனுக்கு நம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர். ஹல்லேலூயா. வெளிப்பாடு 3:20-21 இதோ வாசல்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். வாசல்படியை தட்டுவேன், கதவை திறந்தால் அவனோட. இந்த பூமியில் இருக்கிற எல்லா உள்ளத்துக்கும் போறதுக்கு ஒரு தகுதி பெற்றவர் யாருன்னா குமாரன். இந்த எல்லா உள்ளத்திலையும் ஏமாற்றி போனவன் யாருன்னா பிசாசு. ஏன் பிசாசா போனான்னா போகக்கூடாத மனுஷ உள்ளத்தில் போனதுனால தான் பிசாசா போனான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதாமே ஏவாளை ஏமாற்றி பிறந்து சந்ததியாய் வருகிற ஆத்மாக்களை பாவத்தினாலே அவருடைய உள்ளங்களை ஆட்சி செய்து அவங்க உள்ளத்துல தங்கினதுனால தான் வானத்துதன் பேயா போனான். புரியுதா? ஆனா அந்த தகுதி யாருக்கு பிதா கொடுக்கிறான்னா அந்த வானத்துக்கு கொடுக்கல, அவன் செய்தான், அவன் பேயா போனான். ஆனா குமாரனுக்கு கொடுத்தார். அதனாலதான் குமாரன் பூமியில இருக்கிற யாவருக்குள்ளேயும் உள்ளத்துல வந்து விருந்துண்பார், கதவை தட்டுகிறார், திறக்கிறவன் உள்ளத்துல வர்றார். உள்ளத்துல எல்லாருத்துல வருகிற குமாரன் தேவனாய் இருக்கிறார். தேவனாய் இருக்கிறவர் மட்டும்தான் மனுஷ உள்ளத்துக்குள்ள வர முடியும். புரியுதா? நம்முடைய தேவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. வெளிப்பாடு 3:20 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தை அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொடுக்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனம் என்னோடு கூட உட்காரும்படி அருளச் செய்வேன். ஆமென். அப்ப நான் பிதாவுடைய தேவத்தன்மையில இருக்கிறது போல என்னோடு வந்து அமர்றவன் என்னோடு கூட அருளச் செய்வேன். அதனால பிதாவோடு இணைந்திருக்கிற குமாரன் சர்வ வல்லமையில இருக்கிறதுனால குமாரனோடு இணைகிறவங்க யாரும் சர்வ வல்லமையில ஆக முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குமாரனுடைய இணைகிற யாவரும் வல்லமையில இருப்போம், பிதாவுடைய இணைகிற யாவரும் சர்வ வல்லமையில இருப்போம். நாம் குமாரோட மட்டும் இணைந்து இருப்பதனால, குமார் நமக்கு தேவனாய் இருப்பதனால குமாரனுடைய சர்வ வல்லமையில தான் இருப்போம், சர்வ வல்லமையில இருக்க மாட்டோம். குமாரன் பிதாவோட இணைந்திருக்கிறதுனால குமாரன் மட்டும்தான் சர்வ வல்லமையில் இருப்பார், தேவனாகவும் இருப்பார். புரியுதா? ஆனா பிதாவோட யார் மட்டும் இணைந்திருக்க முடியும்? குமாரன் மட்டும்தான் இணைந்திருக்க முடியும். அதனாலதான் குமாரனுக்கு அவர் தேவன், அவருக்கு அவர் தேவன், அவருக்கு அவர் அப்பா. பிதாவும் அவர் தான், தேவனும் அவர் தான். அப்படி இருக்கிறனா இயேசு வேணான்னு சொல்றவங்களாம் இப்படிதான் போக பார்க்கறாங்க. போக முடியாது. அவர் அவங்களுக்கு தேவனாவும் இருக்க மாட்டார், அவங்களுக்கு அப்பாவும் இருக்க மாட்டார். இயேசு விட்டுட்டா நேர பிதா கிட்ட போகலான்னு சொன்னா அவனுக்கு அப்பாவும் இல்லை, அவர் தேவனும் இல்லை. புரியுதா? ஏன்னா அவன் நேர போனா அவன் நேர போய் அவரை இணைய முடியாது. இணைஞ்சிட்டா சர்வ வல்லமை. அது அப்பா விருப்ப மாட்டார், இது கொடுக்க மாட்டார். மத்தேயு 18:20 ஏன் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். இதான் சபை. இதை முன்பே சொல்லியிருக்கேன். இதான் தேவத்தன்மை. எல்லா இடத்துலையும் வந்து நிற்கிற, எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் தேவன் ஒருவர் தான். அப்ப தேவனா இருக்கிறனால தான் குமாரன் எல்லா இடத்துலையும் வந்து இருக்கிறார், எல்லாருடைய இருக்கிறார். புரியுதா? அவர் தேவனா இருக்கிறார். இப்ப தேவனா இருக்கிறார் இல்லையா? இப்ப பிதாவும் தேவன் தான், குமாரனும் தேவன் தான். இப்பதான் கேள்வி எழும்புது, 2 கடவுளா இல்ல 3 கடவுளா? இப்போ ஒரு கேள்வி எழும்புது. புரியுதா? யோவான் சுவிசேஷம் 14:10-20 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்க இல்லையா? ஆமென். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நல்லா ஞாபகம். பரலோகத்துக்கு போனா நான் பிதாவுக்குள்ள இருக்கிறேன், பூமியில வந்தா பிதா எனக்குள்ள இருக்கிறாரு. எனக்குள்ள இருக்கிறது விசுவாசிக்கவில்லையா? நான் உங்களோட சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஆமென், ஆமென். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிற அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஆமென். இங்க ஒரு அருமையான இந்த 20 நான் என் பிதாவிலும்
பிரைஸ் தி லார்ட். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிற அந்நாளில நீங்கள் அறிவீர்கள். இந்த நாள்ல இப்ப இயேசு கிறிஸ்து யார்கிட்ட இருக்கிறாரு? மேல சொன்ன வசனம் பூமியில இயேசு இருக்கும் போது பிதா இருந்தது. இப்ப சொல்றாரு அந்நாளில இந்நாளிலே இயேசு கிறிஸ்து பிதாவில் இருக்கிறார். நல்லா புரியுதா? நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும். இப்ப நமக்குள்ள இருக்கிறது யாரு? நமக்குள்ள இருக்கிறது யாரு? நம்முடைய தேவன் யாரு? நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய தேவன் யாரு? அப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு? இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? அப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? வெளியே இருந்தா உங்களுக்கு தேவன் இல்லை. அப்படிதான் உங்களுக்குள்ள இருக்கிறனால இயேசு கிறிஸ்து தேவனா இருக்கிற, உங்களுக்கு தேவனா இருக்கிற. இப்ப ரெண்டு தேவனா ஒரு தேவனா? ஒரு தேவன் இருவரா இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள இயேசு தான் இருக்க முடியும், பிதா இருக்க முடியாது. நமக்குள்ள இயேசு தான் இருக்க முடியும், பிதா இருக்க முடியாது. இயேசு தான் தேவனா நமக்கு இருக்கிறாரு. இயேசுவுக்கு அப்பா தேவனா இருக்கிறார், அப்பாவா இருக்கிறனால இயேசு நமக்குள்ள இருக்கிறனால பிதா நமக்கு தேவனும் இருக்கிறார், அப்பாவும் இருக்கிறார். இப்ப ரெண்டு பேரும் ஒரு தேவனா இருக்கிறாங்க. புரியுதா? ஆமென்.